சரியில்லன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சிந்து வந்து அவங்க மேலே போய் படுத்துட்ருப்பாங்க. ஸோ சிவாக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணியும் மகாவும் வந்து பார்த்து நம்ம சிந்து வந்து பலார்னு அடிச்சிடுறாங்க. அதுக்கடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவா கேட்குறாங்க, இது நீங்கள் எப்படி அவளை அடிக்கலாம், கோர்ட்டு டைவர்ஸ் வந்து கொடுக்கல, அவள் என் பொண்டாட்டி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணிக்கு வந்து செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும். அங்கேருந்து போயிடுறாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ மகா நல்லா ஏற்றி விட்றாங்க அன்னபூர்ணியை. பார்த்தீங்களாக்கா, உங்களே வந்து எதிர்த்து பேசுகிற மாதிரி வந்து அவள் இப்படி பண்ணி வச்சுட்டான்னு, இதுக்காக தான் நான் அவளே அன்றைக்கி திட்டம் போட்டு அவளை வந்து இங்கேருந்து கலப்பணும்னு நினச்சேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவி வந்து விவசாயம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எப்படி வந்து ஆறுமுகத்தை வந்து புரிஞ்சிக்கிறாங்க, இவ்வளோ கஷ்டம் இருக்குது அந்த விவசாயத்தில் அப்படின்னு வந்து தெரிஞ்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மனசு வந்து அவங்க மாறுறாங்க, ஆறுமுகமும் மாற்றுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். கூடிய விரைவில் வந்து பைரவி மனசும் மாறப்போகுது. அன்னபூர்ணி மனசும் மாறி வந்து நம்ம சிவாவையும் சிந்துவும் ஏற்றுக்க போகிறாங்க. நன்றி.